ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ எதுக்காக இந்த சாயப்பா உன்கிட்ட பேச வந்திருக்கேன் தெரியுமா? ரொம்ப நாளாவே உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ட, நிறைய துன்பங்களையும் அனுபவிச்சுட்ட. இனிமேலும் நீ கஷ்டப்படவோ கவலைப்படவோ கூடாதுன்றதுக்காக தான் இந்த நிகழ்காலத்தை உனக்கு நிம்மதியாக அமைச்சு தரணுங்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கை இப்போது தலைகீழாக மாறப்போகுது. நீயே ஆச்சரியப்பட்டு சந்தோஷங்களை அனுபவிக்கும்படி உனக்கான பெருமகிழ்ச்சியை பெறப்போகிறாய் என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷ வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரப்போகுது. எதையுமே காலம் கடந்து யோசிப்பதும் கடந்த காலத்தை யோசிப்பதும் இந்த நிகழ்காலத்தில் உன்னை நிம்மதியாக வாழ விடாது. ஒரு விஷயத்தை நீ செய்யும் போது அதை தப்பாக செஞ்சுருக்கலாம், அல்லது தப்பாக யோசிச்சிருக்கலாம், தப்பாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அதை யோசிக்கிறதுனாலையோ அதை யோசித்து வருத்தப்படுறதாலையோ காலம் கடந்து யோசிப்பதால் எல்லாம் மாறிவிடுமா என்ன? நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு இந்த நிகழ்கால வாழ்க்கையை பாரு. அதை விட்டுட்டு கடந்த காலத்தை யோசிப்பதால் என்ன ஆக போகுது? எப்போவுமே உன்னை யார் உணர்ந்துக்கிறாங்களோ, உன்னை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நல்ல பிள்ளையாக இரு. உன்னை புரியாதவர்களிடம் போய் என்னை புரிஞ்சுக்கங்கன்னு உன்னை பற்றி தன்னிலை விளக்கத்தை எடுத்து சொல்ல வேணாம். இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு இவங்களை பற்றி நினைக்கிறத விட இவங்க இப்படிதான் சொல்லிட்டு உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் உன் மனசுக்கும் உன் பேச்சுக்கும் உன் வாழ்க்கைக்கும் ஒத்து வராத மனிதர்களையும் விட்டு விலகிறது தானே உன் நிம்மதிக்கான வழியாக இருக்கும். எப்போவுமே தூங்கும்போது கண்டதையும் யோசித்து கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கப்போ. எழுந்திருக்கும் போது சந்தோஷமாக எழுந்துரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்துக்கு பின்னும் நியாயமாக இன்னொருவரின் தியாகம் இருக்கும். இப்போ நீ இந்த நிலைமையில இருக்க, இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கன்னா அதற்கு காரணம் உன் பெற்றோர்கள் தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொருவர் உனக்கு செய்த உதவியும் தியாகமும் தான் இப்போது இந்த சூழ்நிலையில உன்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அப்படி உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நீ எப்போதுமே நன்றியுணர்வோடு இருக்கணுமே செல்லவே. இந்த உலகத்துல எல்லாருமே தவறு செய்பவர்கள் தான். ஆனால் யார் ஒருத்தர் தானாகவே தான் செய்கிற தவறுன்னு உணர்ந்துக்கிட்டு அதை திருத்திக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல மனிதர்கள். அதை விட்டுட்டு தவறுன்னு தெரிஞ்சாலும் கூட இல்லை எனக்கு இதுதான் சரியாக இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறது அவர்களை திருத்த முடியாத சூழலில் மனிதர்களாக வாழ்வது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம். கல்லுகிட்ட கதை சொன்னால் அதுக்கு புரியவா போகுது? இப்படி நான் எதையுமே புரிஞ்சுக்காம என் வாழ்க்கையை நான் நினச்சது போல வாழுவேன்னு சொல்ல மனிதர்களிடம் நீ பேசுகிறத விட பேசாமல் இருப்பது தான் சிறப்பாக இருக்கும். மனிதர்களுக்கு எப்போதுமே ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு ஆசையை நிறைவேற்றினோடனே இன்னொரு ஆசை வந்துடுது. மொத்தத்தில் ஆசைகள்ங்கிறது ஓட்டவாளியில் நீர் நிரப்புறது போல இருக்குது. ஒரு முறை நீர் நிரப்பிட்டாலுமே கூட மறுமுறை அது மறுபடியும் ஃபுல்லாக வடிஞ்சு போயிட்டு மறுபடியும் நிரப்புறதுக்கு தயாராக இருப்பது போல ஒவ்வொரு முறையும் நான் மனிதர்களின் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றினாலுமே கூட மறுபடியும் உனக்கு ஆசை இருந்துக்கிட்டு தானே இருக்கு. உறவுகளில் சில பேர் அவங்க விஷயத்துல ரொம்ப தெளிவா சரியா இருப்பாங்க. ஆனா அது தெரியாம நீ தான் அவங்க நல்லவங்க நினைச்சு உனக்காக நல்லது செய்யறாங்க நினைச்சு ஏமாளியாகவே இருக்க. எல்லாரும் அவங்க காரியத்துல தான் கண்ணா தெளிவா இருப்பாங்களே தவிர உனக்கான நல்லதையும் உனக்கான காரியத்தையும் யாருமே யோசிக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. நீ பொறுமையாக காத்திருந்தீனா எல்லாருடைய வேஷமும் ஒரு நாள் நிச்சயமாக கலைந்து போகும். நீ தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இடத்துல யார் உன்னை எப்படி நடத்துகிறாங்களோ நீயும் அதே இடத்தில் அவர்களிடம் அப்படியே நடந்துகொள். ஏன்னா உறவுகள் முக்கியம். அதை விட என் அன்பு பிள்ளையானவனுடைய சுயமரியாதையும் தன்மானமும் எனக்கு முக்கியம். உன்னை மதிக்கிறவங்க கிட்ட நீனும் மரியாதையாக நடந்துக்கோ. உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்க கிட்ட, உன்னை கண்டும் காணாமல் பார்த்தும் பார்க்காம போகிறவங்க கிட்ட நீயும் பாராமுகமாக இருப்பது தானே சிறப்பு. ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எல்லா மனிதர்களும் சிரிப்பார்கள். அப்படி ஒரு மனிதன் சிரிக்கிறத வச்சே அவன் குணம் எப்படிப்பட்டதுன்றதை தெரிஞ்சிடலாம். ஒருத்தர் நல்ல விஷயத்துக்காக சிரிக்கிறதுன்றது வேற. ஆனால் ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து சிரிக்கிறதும் ஒருத்தவங்க தவறி கீழே விழுகும்போது அதை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறதும் அவனுடைய குணம் என்னங்கிறத அடுத்தவங்களுக்கு காட்டிவிடும் தானே. நீயும் இப்படி ஒரு மனிதன் சிரிக்கும் போதே
அவனுடைய குணத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு. உனக்கு நடக்க வேண்டியதையும் உன் வாழ்க்கையில வந்து சேரக்கூடிய மனிதர்களையும் பத்தி நீ தெளிவான புரிதலோட இருக்கணும் என் செல்லமே. ஒரு கதவு மூடப்பட்டதுன்னா அதற்கு பின்னால் இருப்பது உனக்கானது இல்லைங்கிறத உணர்ந்துக்கோ. எது உன்னை நோக்கி திறக்குதோ, எந்த கதவு உன்னை வரவேற்குதோ அதில்தான் உனக்கான விஷயங்கள் இருக்கு. அதன் மூலமாக தான் உனக்கானதையும் நான் தருவேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க, மோசமான சூழ்நிலையில இருக்க, வருத்தத்துல இருக்கன்னா அது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்ற உண்மைய நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் உன் நன்மைக்காக மட்டுமே செய்கிற இந்த சாயப்பா இந்த கஷ்டங்களையும் கூட உன் நன்மைக்காக தான் செய்கிறேன். இது முடிவில் உனக்கு சந்தோஷத்தை தரும்னு நீ முழுமையாக நம்பு. நான் ஒரு காரணத்துக்காக தான் எல்லா விஷயங்களையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நிலைமையிலேருந்து நீ இன்னொரு நிலைக்கு போகணும்னா சில கஷ்டங்களை கடந்து வந்து தானே ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ நீ படிச்சுக்கிட்டு இருக்க, அடுத்து ஒரு வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோ. அதற்கு ஏதாவது உனக்கு ஒரு தேர்வு இருக்கும் தானே. அது நேர்முக தேர்வோ எழுத்து தேர்வோ ஏதாவது ஒன்றா இருக்கும். அப்படி ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகிறதுக்கு உனக்கு தேர்வு வைப்பது போல தான் வாழ்க்கையில் ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு முன்பாக உனக்கு நான் சோதனைங்கிற அந்த தேர்வை வைப்பேன். அதாவது உன் வாழ்க்கையில் நான் சோதனைகளை கஷ்டங்களாக கொடுத்து நீ அதை எப்படி சமாளிக்கிற, எப்படி தீர்க்கிறன்னு பார்ப்பேன். நீ அதை சரியாக செய்துவிட்டால் அடுத்த நிலையான முன்னேற்றம் நிச்சயமாக உனக்கு கிடைச்சிடும். உன் வாழ்க்கையில் நீ குழப்பத்தில் இருக்கும்போதும் சரி, கவலையில் இருக்கும்போதும் சரி, தெளிவான மனநிலையோட நம்பிக்கையை நீதான் உருவாக்கிக்கணும். அதை விட்டுட்டு குழம்பிக்கிட்டே இருந்தீனா எதுவுமே சரியாகாது. உன் வாழ்வில் நீ ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திப்பதற்கும் ஒரு காரணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே ஒன்று உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக வருவாங்க, அப்படி இல்லாட்டி நீ அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக அவர்களை சந்திச்சிருப்ப. மொத்தத்தில் ஒரு சிறு காற்று அடித்தாலும் ஒரு சிறு துரும்பு கீழே கிடந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே காரணத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எதுக்காக நடந்தது, ஏன் நடந்ததுன்னு நிச்சயமாக உனக்கு புரிய வரும். அதுவரையிலும் அமைதியாக உன் காரியங்களை மட்டும் சிறப்பாக செஞ்சிடு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு அற்புதமான விஷயங்கள் மட்டுமே நடந்திருந்தா, நீ விரும்பும் விஷயங்கள் மட்டுமே நடந்திருந்தா உனக்கு தைரியம்ன்ற ஒன்றே வந்திருக்காது. சவால்களை சந்திக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனமும் வந்திருக்காது. இப்போது நீ நினைச்சதற்கு மாறாக பல விஷயங்கள் நடந்தது. நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக பல விஷயங்கள் நடந்ததுனால்தானே இல்லை இதை சரி செய்யணும், சமாளிக்கணும்னு தைரியத்தோடு நீ எல்லாத்தையும் எதிர்கொண்டாய். இப்போ புரியுதா? உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றுறதுக்கும் உன் மனசில் தைரியத்தை உருவாக்குவதற்குமாக தான் நான் எல்லாத்தையுமே செஞ்சேன். உன்னை சுற்றி நடக்கிற எல்லாமே நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அது உனக்கு உதவுவதற்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. பொறுமையாக இருந்து நடக்கிறத அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகிட்டீனா நடக்க போகிற அனைத்தையுமே உன் நன்மைக்காகவும் உனக்கான நல்லதுக்காகவும் நீ எதிர்பார்த்தது உன் கையில் கிடைப்பதற்காகவும் இந்த சாயப்பா நான் முடிவை கொண்டு வருவேன். ஓம் சாய்ராம்.